ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயங்க பைத்தன். பைத்தனில் வந்து நம்ம ஜியூஐ அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது. இப்போ நார்மலாக பைத்தனில் வந்து நிறையா பேர் வந்து பேசிக்ஸ் வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து நீ செய்கிறது வந்து பைத்தனில் வந்து ஜியூஐ அப்ளிகேஷன், அதாவது ஜியூஐ அப்ளிகேஷன் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம செய்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம சொல்கிறது என்ன ஜியூஐ அப்ளிகேஷன். ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜியூஐ அப்ளிகேஷன் நம்ம பைத்தனில் செய்கிற நம்ம இம்போர்ட் பண்ணதான லைப்ரரிஸ் வந்து இதுதான். இம்போர்ட் tkinterன்னு ஒன்று இருக்குது. இந்த லைப்ரரியை தான் நம்ம பேஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த லைப்ரரிஸை வந்து ஒன்றா இம்போர்ட் பண்ணுறேன்னா இப்படி தான் இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு காம்போ பாக்ஸ் வேணும்னா tkinter.tk import combo box, ஸ்கொரல் டெக்ஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணணும் ஒரு பேக்கேஜ். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் ஆஸ்ட்ரிக்ன்றதை யூஸ் பண்ணால் எல்லாமே நீங்கள் ஒரேடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ்ட்ரிக் நீங்கள் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் இருந்தால் ஃப்ரம் tkinter எக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ரிக்கை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைப்ரரியில் வந்து அவ்வளோ கம்போனன்ட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல நம்ம இப்படி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி பைச்சரம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ நான் பைச்சரத்தை ஓப்பன் பண்ணுறேன். ரைட், பைச்சரம் எடிட்டர் ஓப்பன் பண்ணுவோம். ரைட், பைச்சரம் வந்து நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 2014 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எல்லோ ஆக்சஸ் கொடுங்க. ரைட், இப்போ நான் வந்துருச்சு. ரைட், நான் ஆல்ரெடி முதல்ல ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு வச்சுருந்தேன் பைத்தனில் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட், இப்போ இதில் வந்து நான் வந்து பைச்சரம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண இந்த இதில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட், இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்னு சொல்லி கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுவோம். கிரியேட்னு கொடுங்க. திஸ் விண்டோன்னு கொடுக்குறேன். ரைட், இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. உங்களோட கிரியேட் த வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்னு அது வந்து செட்டப் பண்ணுவோம். ரைட், இது வந்து நீங்கள் க்ளோஸ் எதுவும் பண்ணிக்கிறாங்க. இது செட்டப் பண்ணுது, உங்களோட ப்ரொஜெக்டை வந்து இப்போ தான் செட்டப் பண்ணுது. ரைட் ரைட், இப்போ செட்டப் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். செட்டப் ஆனதுக்கப்புறம் இந்த பார்த்து தான் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இப்போ அதில் வந்து நியூ ஃபோல்டர், இந்த ஃபோல்டரில் வந்து நான் பைத்தன் ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுத்துட்டு பைத்தன் ஃபைல்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் இப்போ ஃபைல் பேர் ஒன்று செலக்ட் பண்ண போகிறேன். என்னென்னா நான் கொடுக்க போகிற நேம் வந்து என்னன்னு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்னு கொடுக்குமே, ஃபர்ஸ்ட் ஏதாவது பேர் ஃபர்ஸ்ட் ஆப்னு கொடுத்துட்டு ஆனால் பைத்தன் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பிஒய் தான் பைத்தன் எக்ஸ்டென்ஷன். ரைட், இப்போ இதில் வந்து நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னது உங்களுக்கு எழுத போகிறது வந்து என்னது எழுத போகிறோம் நம்ம வந்து இந்த இதை இப்போ நான் பாருங்கள் இது எப்படி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் tkinter, இங்கே பாருங்கள் இம்போர்ட் tkinterன்னு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த லைப்ரரி வந்து இம்போர்ட் ஆகுது. ரைட், இப்போ அடுத்து வந்து இதில் வந்து இந்த அடுத்தது என்ன காம்போ பாக்ஸ், இந்த ஸ்கொரல் டெக்ஸ்ட்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணணும். இதோட லேஸ் நமக்கு வந்து tkinter இம்போர்ட் ஆல்னு கொடுத்தா அவ்வளோ லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணலாம். ஓகே ரைட், அதை நம்ம லேட்டர் ஆன் பார்ப்போம். இப்போ இம்போர்ட் tkinter, இப்போ நம்ம வந்து நார்மலாக இது வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன்னால இங்கே வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பாருங்க விண்டோஸ் ஈக்குவல் டிகே, இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் விண்டோ நீங்கள் வேணுங்கிற பேரில் செய்யலாம். இது விண்டோஸ் இல்லைன்னா வேற ஏன்னு சொல்லி கூட இதில் கொடுக்கலாம், எழுதலாம். இங்கே நம்ம இது முக்கியம் tkinter, இந்த tkinter டாட் டிகே. ரைட், டிகே இந்த இருக்குது. ரைட், இந்த மெத்தடை இம்போர்ட் பண்ணதில் வந்து ரைட், இந்த tkinter மெத்தடை வந்து இந்த tkinterல உள்ள டிகே இதில் தான் நம்ம இதை வந்து இந்த வேரியபிளுக்கு செட் பண்ண போகிறோம். ஓகே, செட் பண்ணுற நேரம் நம்ம வந்து இந்த சும்மா நார்மலாக நம்ம எடுத்தோம்னா விண்டோ டாட் மெயின் லூப்னு சொல்லி அடித்தோம்னா நமக்கு வந்தான மெயின் லூப் இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த இருக்காரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்காரு. இந்த உங்களோட விண்டோஸ் அப்ளிகேஷன். ரைட், இதில் இவ்வளோ தான் விண்டோஸ் அப்ளிகேஷன். ரைட், இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் ஏன்னு சொல்லி மாற்றினாவும் உங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. ஏன்னா ஏன்னு மாற்றணும் அவ்வளோதான். ரைட், இப்போ மெயினான விஷயம் இங்கே பாருங்க ரன் ஆகுது. இல்லை என்ன விஷயம், நம்ம மெயினான விஷயம் இந்த tkinter கிளாஸில் வந்து இந்த மெத்தடை நீங்கள் கால் பண்ணணும். பண்ணிட்டு இங்கே கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு இங்கே வந்து டாட் அதில் இருக்க மெயின் லூப்னு ஒன்று அதை கால் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த tkinter விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. ரைட், இப்போ இதில் வந்து நம்ம
இந்த விண்டோஸ்க்கு வந்து நம்ம ஒரு சைஸ் ஒன்று டிஃபைன் பண்ணணும். இப்போ சைஸ் இல்லாமல் தான் அது டிஃபைன் ஆகி வேலை செய்யுது. சைஸ் ஒன்று கொடுக்குற நேரம் ஏ டாட் டைட்டில். இந்த டைட்டிலில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஏதாவது ஒரு மை ஃபர்ஸ்ட் ஆப்னு கொடுத்துருவோமே. மை ஃபர்ஸ்ட் ஆப்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறேன். கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்க அகெயின். இங்கே பாருங்க மை ஃபர்ஸ்ட் ஆப்னு வந்துடுச்சு. இதாக இருக்கு தான் டைட்டில். ஓகேயா? இப்போ வந்து சைஸ் ஒன்று டிஃபைன் பண்ணுற நேரம் இங்கே நான் வந்து ஏ டாட் இல்லை வந்து ஜிஓ மேட்ரிக். இது ஜியோமேட்ரிக் இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு இங்கே சைஸ்லேயே நீங்களே கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இங்கே இது கொடுத்துருக்காங்க. நான் வந்து 400 by ரைட். இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், நான் வந்து என்னது 400 by சைஸை கொடுக்குறோம். இந்த சைஸை கொடுக்குறோம் ரைட். இப்போ நம்ம வந்து 400 by என்ன சைஸ் இது 200 கொடுக்கலாம். இப்போ பாருங்க இம்போர்ட் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க கூடி இருக்கு சைஸ் ரைட். இது வந்து எக்ஸ் வந்து எக்ஸை தான் நீங்கள் கொடுக்கணும். எக்ஸ்ன்றது இருக்கு உங்களோட கீபோர்டில். நிறைய பேர் இது எங்கேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து 600 கொடுத்தீங்கன்னா நான் வந்து 100 கொடுங்க. இங்கே பாருங்க சைஸ் வந்து கூடும். இம்போர்ட் பண்ணி பாருங்க. இதான் சைஸ் கூடிடுச்சு ரைட். இதை வந்து சைஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டாக 300 200 கொடுத்துருவோம். இவ்வளோதான் ஜியோ அப்ளிகேஷனில் வந்து பேசிக்கான விஷயம். டிகிண்டர் ரைட். பெஸ்ட் உங்களோட டிகிண்டர் ஆப் ரைட். பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆப் ஒன்று அதுதான் டிகிண்டர் ரைட். இப்போ டிகிண்டரில் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் எப்படி நம்ம டிகிண்டர் லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, டைட்டில் எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி சைஸ் கொடுக்குறது, இதை வந்து நம்ம பேசிக்ஸாக பார்த்துட்டோம் ரைட். பேசிக்ஸாக பார்த்து தான் பேசிக்ஸாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம் ரைட். அடுத்தது பார்ப்போம் லேபல். இப்போ லேபல் வந்து எப்படி ஒரு லேபல்னா ஒரு விஷயத்தை எப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுறது ரைட். அதை வந்து பார்ப்போம் எப்படி செட் பண்ணுறதுன்னு. அது உங்களுக்கு லேஸாக இருக்கும். இப்போ பாருங்க. இப்போ இதுக்கு கீழே லேபல்னு சொல்லி எழுதுறேன். லேபல் ஈக்குவல் டிகிண்டர் டாட் லேபல். இதுக்குள்ள எழுத போறேன் விண்டோஸ் இல்லைங்கன்னா ஏ. விண்டோன்னு கொடுக்கணும். ஏன்னு கொடுக்குறீங்கன்னா ஏ கமா டெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் ஈக்குவல் இங்கே என்ன கொடுக்குறேன் மை டைட்டில் மை ஃபர்ஸ்ட் ஆப்னு கொடுக்குறேன். மை ஃபர்ஸ்ட் சாரி இங்கே வந்து நான் கொடுக்குறேன் மை நேம்னு சொல்லி கொடுக்குமே. ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் ஓகே கமாக்கான ஃபாண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபாண்ட் ஈக்குவல் இங்கே நான் கொடுக்க போகிறோம் இதில் வந்து ஏரியல் போல்ட் கொடுத்துட்டு கமா ஒரு டெக்ஸ்ட் ஒரு சைஸை வந்து டிஃபைன் பண்ணுறேன் 10ன்னு சொல்லி ரைட். இப்போ கொடுத்துட்டு பாருங்க ஒன்றுமே வரல. ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஏன் இதில் ஒன்றுமே வரலன்னா இந்த பொசிஷனை நம்ம செட் பண்ணணும். பொசிஷன் செட் பண்ணுற நேரம் இந்த லேபல் இருக்கு பாருங்க. இந்த லேபலுக்கு நம்ம செட் பண்ணணும். இந்த லேபல் டாட் இப்போ இந்த லேபலை 1ன்னு கொடுப்போம். லேபல் 1 2 அப்படி டிஃபைன் பண்ணிட்டு போகலாம். லேபல் 1 ஓகே. லேபல் 1ன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன எழுத போகிறோம்னா லேபல் 1 ரைட் கொடுத்துட்டு டாட் கிரிட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த கிரிட்டில் வந்து நம்ம எப்படி செட் பண்ண போறோம்னா கொலம்னு ரோன்னு 2 இருக்கு. ஓகே கொலம் கமா ரோ ரெண்டு இருக்கு. இப்போ கொலம்னா என்னன்னா இப்படி கொலம் இப்படி வருது. இதாக இருக்கு. இப்போ இப்படி தான் கொலம் 1 2 இப்படி தான் கொலம்னு வரும். இது ஒரு கொலம். ரோனா இது ஒரு ரோ கீழே இன்னொன்று வச்சு இன்னொரு ரோ 2 இந்த மாதிரி ரோ அதான் ரோ. ஓகே இப்போ கொலம் வந்து 0 ரோ 0னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிகிண்டரில் வர்றது வந்து கொலம் 0 ரோ 0 தான் வரும். அதுக்கப்புறம் கொலம் 1 ரோ 1 அந்த மாதிரி வரும். ஓகே அந்த மாதிரி தான் வரும். பாருங்க இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் நேம் இதுதான் இது செகண்ட் ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேமில் வரும். இதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம். இது காலம் 0 பொசிஷன் இந்த பொசிஷன். இப்போ வந்து இன்னொரு நேம் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இதை அப்படியே கீழே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே 2 கொடுக்குறேன். இந்த லேபல் இங்கேயும் 2 கொடுத்துட்டு
இங்கே நான் வந்து கொலம் வந்து 0 பொசிஷன் சேம், ரோ மட்டும் ஒன்றுன்னு மாற்றணும். இங்கே நான் வந்து செட் லாஸ்ட் நேம் கொடுக்குறேன். லாஸ்ட் நேம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸ்டாப் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எகெயின். இங்கே பாருங்க, நேம் 2 கொடுத்துட்டேங்க, அதனால தான் அப்படி வருது. நான் எடுத்துறேன் லாஸ்ட் நேம். இப்போ பாருங்க, ஸ்டாப் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வருது. இப்போ நீ இன்னொன்று கொடுக்குறேன்னா என்னது, ரோ தான் மாற்றிக்கிட்டு போகணும், குளம் அதே இடம் தான். இப்போ என்னது, இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ ரோ 2 குளம்னா இந்த 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 0 பொசிஷன், 2னா இங்கிட்ட வரும் குளம். இங்கே வந்து இன்னொரு ஏஜ்னா ஏஜ். ஓகேயா? இதை நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஏஜ்னு வருது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம செஞ்சுட்டு போகலாம் ப்ரோக்ராம். பாருங்க எவ்வளோ அழகாக நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். குளம் 0 பொசிஷன் அப்படின்னு ரோ தான் 1 2 3 மாறிக்கிட்டே இருக்கும். எத்தனை அட்ரிபியூட் வந்து நம்ம மாறிக்கிட்டே இருக்கும் ரோ. ஓகே, இப்படி தான் நம்ம ப்ரோக்ராமிங் வந்து நம்ம எழுதுறது. ரைட், இது நீங்கள் புரிஞ்சுதான் சிம்பிளாக நம்ம டிக்கெட்டர் ப்ரோக்ராமிங் நம்ம எழுதுறது ஜியோ அப்ளிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம மற்றும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.